அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் கூறும் அற்புத சம்பவங்கள், வரலாற்றின் உன்னத பயணம், காலத்தின் திரைக்கு பின்னால் மறைந்து கிடக்கும் மர்மங்கள், நூற்றாண்டுகளை கடந்து வாழும் அற்புதங்கள், மனித குலத்தின் வரலாற்றையே மாற்றியமைத்த உன்னத திருப்பங்கள், இவை அனைத்தையும் தேடி ஒரு வரலாற்று பயணத்தை மேற்கொள்ள நீங்கள் தயாரா? மனிதன் வாழ வேண்டிய வாழ்வியல் நெறியை போதிப்பதற்காக அகிலங்களின் இறைவனால் இறுதி தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட உன்னத வேதம்தான் புனித அல் குர்ஆன். அது வெறும் சட்ட திட்டங்களை கூறும் நூல் மட்டுமல்ல, மாறாக மனித குலம் தன் கடந்த காலத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்காக வரலாற்றின் ஆகச் சிறந்த உண்மை சம்பவங்களை தன்னுள் பொதித்து வைத்துள்ள ஓர் உன்னத பொக்கிஷமாகும். அல் குர்ஆன் ஏன் கடந்த கால வரலாறுகளை பேசுகின்றது? மனித மனம் கதைகளை கேட்பதில் பேரார்வம் கொண்டதல்லவா? ஆனால் குர்ஆன் கூறும் சம்பவங்கள் வெறும் கற்பனை கதைகளோ அல்லது பொழுதுபோக்கு நாவல்களோ அல்ல. அவை அனைத்தும் இந்த பூமியில் வாழ்ந்த மனிதர்களின் இரத்தமும் சதையுமான நிஜங்கள். நிச்சயமாக இவர்களுடைய வரலாறுகளில் அறிவுடையோருக்கு நல்ல படிப்பினைகள் இருக்கின்றன என்று அல் குர்ஆன் பிரகடனம் செய்கின்றது. அதிகார திமிராலும் அராஜகத்தாலும் உலகையே நடுங்க வைத்த கொடுங்கோல் மன்னர்கள் எப்படி மண்ணோடு மண்ணாக அழிந்து போனார்கள்? ஈமானின் பலத்தால் அணுவளவும் பயமின்றி உலக மகா சக்திகளை எதிர்த்து நின்ற இறை தூதர்களுக்கு பின்னால் எப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ்ந்தன? இயற்கையின் விதிகளையே மாற்றியமைத்த இறைவனின் பேராற்றல் என்ன? இவை அனைத்தையும் நாம் சிந்தித்து பார்ப்பதற்காகவே இறைவன் தன் வேதத்தில் வரலாறுகளை தந்துள்ளான். இந்த புனிதமான தேடலில் வழிநெடுகிலும் நாம் சந்திக்கவிருக்கும் சம்பவங்கள் சாதாரணமானவை அல்ல. மனித படைப்பின் ஆரம்பமாய் சுவனத்தில் தொடங்கி பூமியில் தடம் பதித்த ஆதி மனிதனின் கதை, உலகையே மூழ்கடித்த பெரு வெள்ளத்தின் நடுவே ஈடேற்றம் பெற்ற விசுவாசிகளின் கப்பல், கொழுந்து விட்டெறிந்த நெருப்பு தடாகத்தை பூஞ்சோலையாக மாற்றிய ஈமானிய கட்டுப்பாடு, எகிப்தின் அழகிய அடிமையாக விற்கப்பட்டு பின்னாளில் அந்த தேசத்தின் ஆட்சியாளராக உயர்ந்த தீர்க்கதரிசியின் உன்னத வரலாறு, செங்கடலையே இரண்டாக பிளந்து அநியாயக்கார ஃபிர்அவுனை மூழ்கடித்த பேராற்றல் என பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. அது மட்டுமன்றி 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இருண்ட குகைக்குள் காலத்தை கடந்து உறங்கிய இளைஞர்களின் மர்மம், பறவைகளின் மூலமாக பிரம்மாண்டமான யானைப்படையை அளித்த இறைவனின் வியத்தகு அற்புதம், கடலின் ஆழத்தில் திமிங்கிலத்தின் வயிற்றுக்குள் நிகழ்ந்த பிரார்த்தனையின் சக்தி என மனித அறிவுக்கு எட்டாத எத்தனையோ ஆச்சரியங்கள் இந்த தொடரில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அன்பான நேயர்களே, இந்த வரலாறுகள் வெறும் கடந்த காலத்தின் பதிவுகள் அல்ல, மாறாக சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்த இன்றைய நமது வாழ்க்கை பயணத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டும் கலங்கரை விளக்கங்கள். இறுதி தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நேர்வழியில் கடந்த கால படிப்பினைகளை உணர்ந்து வாழும் பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்றைய நமது இந்த அறிமுக தொகுப்பு உங்களின் ஆன்மாவிற்கு ஒரு புதிய தேடலை தந்திருக்கும் என்று நம்புகின்றோம். அல் குர்ஆனின் பக்கங்களில் உறைந்து கிடக்கும் இந்த உன்னத வரலாறுகளை ஒவ்வொன்றாக அதன் முழுமையான பின்னணியோடு நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். நாம் முதலாவதாக பார்க்க போகும் அற்புதம் எது தெரியுமா? கொடுங்கோல் மன்னனின் மரண தண்டனைக்கு அஞ்சி ஈமானை காக்க ஓடி ஒளிந்து குகைக்குள் 309 வருடங்கள் நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்த அந்த அஸ்ஹாபுல் கஃப் எனப்படும் குகைவாசிகளின் மர்மமான வரலாறுதான் அது. வரலாற்றின் அந்த ஆகச்சிறந்த உண்மை சம்பவத்தை நமது அடுத்த பதிவில் நீங்கள் முழுமையாக எதிர்பார்க்கலாம். இந்த தொடர் பற்றிய உங்களின் எதிர்பார்ப்புகளையும் கருத்துக்களையும் இப்போதே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இந்த உன்னத பயணம் உங்களை தொடர நமது பக்கத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்மையில் பங்கெடுத்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் குகைவாசிகளின் மர்மத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.